ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. நம்ம இன்றைக்கி வெயிட்டில் சேலஞ்சில் டே 6 பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தலாம். 55.350 இருக்குது. ஸோ என்னோடய வெயிட் வந்து ஒரு 100 கிராம் குறையும் ஏறும் இந்த மாதிரி ஒரு கலவையிலே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து வெயிட் குறைஞ்சிட்டே இருக்காது. சில டைமில் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வந்து டயர்டாகி உடனே அந்த வெயிட் லாஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், நம்மளோட ஒர்க் அவுட்டை நம்ம நிறுத்திடலாம், நம்ம ரொட்டீனை ஸ்டாப் பண்ணிடலான்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த டெய்லி வெயிட் செக் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிறதுக்காக தான் பண்ணுறோம். நீங்கள் அதுலேயே வந்து டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னா டெய்லியும் வெயிட் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லியும் வெயிட் செக் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் இருந்துச்சு என்னோடய ஃபேட் கட்டர் ரிங்கை வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மார்னிங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட டிவியில் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து என்னோடய ஃபேட் கட்டர் ரிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி, சீரகம், பட்டை இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு லெமனும் ஹனியும் கலந்து குடிக்கிறது என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ வந்து காலையில் இதை எடுத்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ஒர்க் அவுட் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோஸ் பார்த்து தான் வந்து நான் வந்து பண்ணுவேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளோ பண்ணுவேன். ரொம்ப பேசிக்காக இருக்கிறது பிகினர்ஸ் ஒர்க் அவுட்ஸ் தான் போட்டு டிவியில் கனெக்ட் பண்ணிக்குவேன். அதை பார்த்து நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி எப்படி என்னோடய டயட்டை நான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுது மெயின்டைன் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி தான் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கேன். ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கான சில்லறைகள்லாம் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார். சரி பஸ்ஸில் வந்து சில்லறை இல்லாமல் தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து வெளியில் கிளம்பிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் கூட தான் போயிருந்தேன். ஸோ அவங்க கூட பேசிகிட்டே அப்படியே வந்து போயிட்டுருந்தேன். கொஞ்சம் தூரம் போனோடனே எனக்கு வந்து டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து மோர் வச்சுருந்தேன் இல்லையா, தண்ணி தாகம் எடுக்கிறது. நம்ம எப்பவுமே வீட்டில் இருக்கிறத வெளியில் போகும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கணும். ஸோ மோரும் வந்து நான் கலக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து முந்திரி திராட்சையும் இதை எடுத்துக்கிட்டேன். நான் அலைஞ்சு தெரிஞ்சதில் ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டேன். ஒரு 3 பக்கம் ஆகிடுச்சு. பசி செம்மையாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே வந்து எனக்கு கிடச்ச ஃபுட்டு இது தான். அங்கே நிறைய பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரிலாம் கிடச்சிது. பட் அந்த ஆயில் ஃபுட் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பணியாரம் எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியாரம் எடுத்துக்கிட்டேன். நான் பணியாரம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் பயங்கர சோர்ந்து போயிருக்கேன். காலையில் போகும்போது என் முகம் எவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது, வரும்போது பாருங்கள் இவ்வளோ டயர்டாக இருக்கேன். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இந்த டீயில் வந்து நான் சுகர் எதுவும் சேர்த்துல. நைட்டு வந்து வழக்கம் போல் ஒரு முட்டை பொரியல் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடித்து என்னோடய டேவை நான் முடிச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்.